Then Manimoran continued, we should know how to safeguard ourselves from the encounters of the wild animals. மணிமாறன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஓகே நம்ம வந்து வைல்ட் அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. தட் இஸ் த ரீசன் why we try to explore the forest with the guides who belong to the forest tribal community. ஓகே வந்து ஏன் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் கம்யூனிட்டினா பழங்குடியினர். ஸோ அந்த பழங்குடி வாழ் மக்களை வந்து நம்ம போகிறப்ப ஏன் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறோம் கைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஈவன் தோ த அனிமல்ஸ் ஆர் குவைட் ஹியூஜ் they will not harm you unless you hurt them. அதாவது பார்த்திங்கன்னா அதாவது இந்த வைல்டு அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தாலுமே நம்ம அதை எந்த டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நமக்கு எந்த தீங்குமே கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. Let us also climb the hills along with the elephants. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எலிஃபெண்ட்ஸ் வந்து மலை மேலே ஏறிட்டுருக்கு. there is another surprise waiting for you on the top of the hills, said மணிமாறன். ஓகே இன்னொரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு மலை மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆஃப்டர் கிளைம்பிங் த ஹில் they came across a plain. ஓகேவா? ஸோ அந்த மலை மேலே ஏறினதுக்கப்புறம் அவங்க ஒரு பிளைன் ஒரு சமவெளி பகுதி அந்த மாதிரி வராங்க. He parked the vehicle and asked the team to see something using their binoculars. Look there. ஸோ அவர் வந்து அந்த வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பைனாக்குலர் எடுத்து பாருங்கள் அங்கே ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பாருங்கள் அப்படிங்கிறாரு. There was a cone shaped nest built with dried leaves. ஸோ அங்கே பாருங்கள் ஒரு கோன் ஷேப்டு அதாவது ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு நெஸ்ட் கூடு வந்து தெரியுது, அந்த காய்ந்த இலைகளுக்கிட்ட பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மணிமாறன் ஆஸ்க்டு, கேன் யூ கெஸ் விச் அனிமல்ஸ் நெஸ்ட் இஸ் தட்? உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அது வந்து எந்த அனிமலோட நெஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஐ நோ தட் பேர்ட்ஸ் பில்ட் நெஸ்ட் ஆன் த கிரவுண்ட் பட் திஸ் சீம்ஸ் பிட் ஸ்ட்ரேஞ்ச், செட் வீணா. எனக்கு வந்து தெரியும் அதாவது பறவைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி தெரியும், பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வீணா சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஸ்னேக்ஸ் நெஸ்ட், த நெஸ்ட் ஆஃப் கிங் கோப்ரா. இது வந்து ஒரு பாம்பினுடைய கூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து அந்த கிங் கோப்ரா ராஜநாகம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதனோட அதாவது இந்த கூடு அப்படின்னு சொல்கிறாரு. வாட் ஸ்னேக்ஸ் பில்ட் நெஸ்ட், செட் வேலன். என்ன பாம்புகள் வந்து கூடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் கேட்குறோம். திஸ் இஸ் த ஒன்லி ரெப்டைல் தட் பில்ட்ஸ் எ நெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் ரீப்ரொடியூசஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெப்டைல் ஊர்வன வகையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூடு கட்டி குட்டி போடக்கூடிய ஒரு ரெப்டைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. த snake's average length is 18 feet and is the longest of the poisonous snake, said மணிமாறன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனோட லென்த்து 18 feet இருக்கும். ரொம்ப பாய்சனஸ் ரொம்ப விஷமுள்ள பாம்பு அப்படின்னா இந்த கிங் கோப்ரா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மணிமாறன். We have explored the forest and climbed the hills, but we have not seen a tiger till now, said பொன்னி. ஓகே நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம் இந்த ஃபாரஸ்ட்டில், ஆனால் மலையில் ஏறி வர வரைக்குமே நம்ம வந்து இன்னும் டைகரை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறான். டோன்ட் வரி பொன்னி, வி ஹாவ் கம் அக்ராஸ் மெனி வண்டர்ஸ். த டைகர் இஸ் அ வெரி ஷை அனிமல். while descending down the hills we may see one on the rocky area on the slope, said மணிமாறன். ஓகேவா? அதாவது நம்ம நிறைய வண்டர்ஸ் வந்து பார்த்துட்டோம், பட் ஆக்சுவலாக பார்த்தேன் அப்படின்னா டைகர் வந்து ஒரு ஷை அனிமல், ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டிசெண்டிங் டவுன்னா கீழே இந்த ஹில்ஸ்லேருந்து மலையிலேருந்து கீழே இறங்கி போகிறப்ப ஒரு ராக்கி ஏரியா வரும், அங்கே வந்து மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. They had seen many unusual things that day, but they were very disappointed because they had not seen even a tiger. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நிறைய ஒரு வழக்கத்துக்கு மாறான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம், டிஃப்ரெண்ட் திங்ஸை. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அவங்களுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா இன்னும் டைகரை பார்க்கல அப்படிங்கிற ஒரு திருப்தி இல்லாத இருந்துகிட்ருக்காங்க. I have visited several forests but they are not identical. ஓகேவா? நான் வந்து நிறைய ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருக்கேன், ஆனால் தனியாக அந்த மாதிரி வந்து
அனிமல்ஸ் வந்து அதாவது என்னென்னா டைகர்ஸை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ காட் சம் நியூ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மிஸ்டர் மணிமாறன் அண்ட் த ட்ரைபல்ஸ். வீணா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து மிஸ்டர் மணிமாறன்கிட்டையும் ட்ரைபல்ஸ் இந்த பழங்குடியினர் மக்கள்கிட்டையும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் விசிட்டட் ஃபாரஸ்ட் மெனி டைம்ஸ் ரிகார்டிங் மை ரிசர்ச். நான் வந்து நிறைய டைம் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து என்னோடய ஆராய்ச்சிக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see த டைகர். ஆனாலும் நான் வந்து இன்னும் டைகரை பார்த்ததே இல்லை ஹில்ஸில் அப்படிங்கிறாங்க. டோன்ட் வெரி, வி வில் see a tiger sometime later, comforted வீணா. ஓகேவா? ஓகே, அதுக்கு வந்து மணிமாறன் சொல்ல ஓகே டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க, நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீணாவை சமாதானப்படுத்துகிறார் மணிமாறன். ஓகே, இங்கே பாருங்கள் நேச்சுரல் நேஷ்னல் சிம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் the symbols were adopted by the government of India are given. அதாவது இந்த நேஷ்னல் சிம்பிள்ஸை ஓகேவா எந்த இயர் வந்து கவர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க நேஷ்னல் சிம்பிள்ஸா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. யூசி நேச்சுரல் நேஷ்னல் சிம்பிள்ஸ், அதாவது இயற்கை தேசிய சின்னங்கள், அதுதான் பார்க்க போகிறோம். யூசி பேனியன் ட்ரீ 1950, அதாவது ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா 1950 வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சிம்பிளாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இட் இஸ் சிம்பிள் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஹேஸ் மெனி மெடிஷனல் வேல்யூஸ். இது வந்து ஒரு பெருமை. ஸோ இந்த ஆலமரம் வந்து நமக்கு நேஷ்னல் ட்ரீயாக இருக்குல்ல, நமக்கு ஒரு பெருமை. இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து கொண்டது அப்படிங்கிறாங்க. பீகாக் 1963. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீகாக் மயில் வந்து 1963 நேஷ்னல் சிம்பிளாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இட் இஸ் நேட்டிவ் டு ஏஷியா அண்ட் ஒன்லி பேர்ட் விச் ஹஸ் அ டெய்ல். ஸோ இது வந்து ஆசியாவிலேருந்து அதாவது வந்தது ஆசிய பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து டெய்ல் தோகை வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ரிவர் கேஞ்சஸ் 2008. ஓகேவா, அதாவது கங்கை ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பெரினியல் ரிவர், வற்றாத ஆறு அப்படிங்கிறாங்க. அண்ட் மெனி ராயல் கேபிட்டல்ஸ் ஃப்ளோரிஸ்ட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் திஸ் ரிவர். ஸோ இந்த ஆற்றங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேபிட்டல்ஸ் தலைநகரங்கள் வந்து தோன்றுனுச்சு அப்படிங்கிறாங்க. ரிவர் டால்ஃபின் 2010. ஓகேவா, ஸோ இந்த ரிவர் டால்ஃபின் அது ஆற்றங்கரை மீன் அந்த மாதிரி டால்ஃபின் அது வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து இந்த ரிவர் டால்ஃபினை, அதாவது டால்ஃபின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சீல தான் இருக்கும், பட் ரிவரில் இருக்கக்கூடிய டால்ஃபினை 2010 வந்து நேஷ்னல் சிம்பிளாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இட் இஸ் ரிலையபிள் இண்டிகேட்டர் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த என்டையர் ரிவர் எக்கோசிஸ்டம். இட் இஸ் த என்டேஞ்சர்டு லிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அது இருக்கக்கூடிய சூழலை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை ஒத்து போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அழிந்து வரக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் இருக்குது இந்த ரிவர் டால்ஃபின் அப்படிங்கிறாங்க. கிங் கோப்ரா ஓபியோபேகஸ் ஹன்னா, அதாவது பார்த்திங்கன்னா ராஜநாகம், இதனோட சுவாலஜிக்கல் நேம் பார்த்திங்கன்னா ஓபியோபேகஸ் ஹன்னா அப்படிங்கிறது. இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் வெனாமஸ் ஸ்னேக் அண்ட் லிவ்ஸ் இன் த ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விஷமுள்ள பாம்பு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைகள் அதிகமாக பெய்யக்கூடிய காடுகள்லையும் சமவெளி பகுதிகள்லையும் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. லோட்டஸ் 1950. தோ இட் க்ரோஸ் இன் மட்டி வாட்டர் இட் ப்ளூம்ஸ் வித் பியூட்டி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேத்துல வந்து இந்த மலர்ந்தாலுமே இதனோட அழகு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டைகர் 1973. ஸோ டைகர் வந்து பார்த்திங்கன்னா 1973 நேஷ்னல் சிம்பிளாக, அதாவது நேஷ்னல் அனிமலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் கேட் ஸ்பீசிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூனையில் ஒரு பெரிய ஒரு விலங்கு அப்படிங்கிறாங்க பூனை வகைகள்லாம். இந்தியா ஹாஸ் 70% ஆஃப் டைகர்ஸ் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70% இந்த புலிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது இந்தியாவில் தான் அப்படிங்கிறாங்க. எலிஃபெண்ட் 2010. அதாவது யானைகளை வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து ஒரு ஹெரிட்டேஜ் அனிமலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இட் இஸ் நேட்டிவ் டு மெயின்லேண்ட் ஏஷியா அண்ட் பிளேஸ் அ கிரிட்டிக்கல் ரோல் இன் மெயின்டைனிங் த ரீஜன் ஃபாரஸ்ட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏஷியாவில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது காடுகளில் இது வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. லாக்டோபேசிலஸ் 2012. ஸோ லாக்டோபேசிலஸ்ன்னு பார்த்திங்கன்னா 2012 இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், நேஷ்னல் மைக்ரோ ஆர்கானிசமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. தே ஆர் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்படிங்கிறாங்க. தே ஆர் எ மேஜர் பார்ட் ஆஃப் த லாக்டிக் அண்ட் பாக்டீரியா குரூப்.
அதாவது பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா குரூப்பில் இது வந்து ரொம்ப ஒரு மெயினான ரோல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு. ஸோ இந்த லாக்டோபேசிலஸ் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் த மில்க் இன்டு கர்ட். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பாலை தயிராக மாற்றுறதுக்கு இந்த லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேங்கோ, it is a rich source of vitamins A, C and D and mainly cultivated in the plains. ஸோ இந்த மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா 1950 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதை நேஷ்னல் ஃப்ரூட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி அண்ட் டி இதெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து எங்கே வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க, பயிரிடுறாங்க அப்படின்னா பிளைன்ஸ், சமவெளிகளில் பயிரிடுறாங்க. Okay, they descended down the hill and came to the same place where they had watched the river dolphins. ஸோ அவங்க வந்து மலையிலேருந்து இறங்கி வரப்போ அந்த ரிவர் டால்ஃபின் பார்த்தாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வராங்க. தே பார்க்டு த வெஹிக்கிள் அண்ட் ரெஸ்டட் ஃபார் எ வைல். ஸோ அங்கே வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பொன்னி கேம் அவுட் ஆஃப் த வெஹிக்கிள் அண்ட் வாட்ச்டு த்ரூ த பைனாகுலர்ஸ். ஸோ பொன்னி என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த வெஹிக்கிளை விட்டு கீழே இறங்கி பைனாகுலர்ஸ் வழியாக சம்திங் பார்க்குறா. ஷீ நோட்டீஸ்டு சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ அவளுக்கு ஏதோ ஒரு நம்ம வந்து அபாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஷீ குட்ன்ட் கண்ட்ரோல் ஹர் செல்ஃப். சி விஷ்பர்ட் அங்கிள் லுக் தேர் அப்படிங்கிறா. ஸோ அவளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவளால் அப்படியே ஒரு சந்தோஷத்தில் கத்துறா. என்ன அப்படின்னா அங்கிள் அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆல் ஆஃப் தெம் குயிக்லி டர்ன் டு லுக் வித் தேர் பைனாகுலர்ஸ். ஸோ எல்லாரும் உடனே அவங்களோட பைனாகுலர்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. தே saw a tigress with her 3 cups ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் த ரிவர். ஸோ அவங்க வந்து அங்கே ஒரு டைக்ரஸ் அப்படின்னா பெண் புலி அதை வந்து பார்க்குறாங்க. அது வந்து அதனோட 3 கப்ஸ்னால் அந்த என்ன சொல்கிறது, அதனோட 3 புலிக்குட்டிகளோட அந்த ரிவரில் தண்ணி குடிச்சிட்ருக்கு, அதை பார்க்குறாங்க. வீணா கேப்சர்டு த பியூட்டிஃபுல் சீன் வித் ஹர் கேமரா. வீணா என்ன பண்ணாங்க, அந்த ரிசர்ச்சர். ஸோ அவங்களோட கேமராவை எடுத்து அந்த சீனை கேப்சர் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நோபடி டேட் டு சி எனிதிங் அதர் தென் த டைக்ரஸ் till it left the river bank and vanished away. ஸோ யாருமே அதை பார்த்து என்ன பண்ணல, அதாவது என்ன அதை பார்த்து ரொம்ப தைரியமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடு தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் அது வந்து மறையிற வரைக்கும் அதை பார்த்துட்ருக்காங்க. திஸ் இஸ் த ரியல் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் செட் மணிமாறன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காடுகளினுடைய உண்மையான அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன அப்படின்னு மணிமாறன் சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னா லயன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த டைகர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையான கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இங்கே தமிழ்நாடு நேச்சுரல் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டினுடைய அனிமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் அனிமல் நீலகிரி தார், வரையாடு அப்படின்னு சொல்கிறது. பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேர்ட் எமரால்டு டவ், மணிப்புறா அப்படின்னு சொல்கிறது, மரகதப்புறா அப்படிம்பாங்க. தென் ஸ்டேட் ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா குளோரிசா சூப்பர்பா, செங்காந்தல் மலர் அப்படிம்பாங்க. தென் ஸ்டேட் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா பால்மிரா ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தென் இட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ செட் வீணா. அதாவது என்ன சொன்னாங்க மணிமாறன், அந்த டைகர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து வீணா சொல்கிறாங்க எஸ் இது வந்து கரெக்டாக அப்படிங்கிறாங்க. தி ஆல் காட் பேக் டு த வெஹிக்கிள் அண்ட் வேர் ரிட்டர்னிங். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஹிக்கிளுக்கு போயிட்டு அகெயின் அந்த வெஹிக்கிளுக்கு போயிடுறாங்க. வீணா ஆஸ்க்டு த டீம் எ கொஷன், டு யூ நோ தேர் இஸ் சம்திங் காமன் பிட்வீன் ஆல் த ஒண்டர்ஸ் யூ ஹாவ் சீன் டுடே. ஸோ உங்களுக்கு தெரியுமா, என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் காமன் ஆஸ்க்டு வேலன் கேட்குறான். என்ன ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ப்ளீஸ் டெல் அஸ் குயிக்லி வி ஆர் வெரி ஈகர் டு நோ செட் பொன்னி. சீக்கிரம் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். ஸோ நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தட் வி saw டுடே ஆர் அவர் நேஷ்னல் சிம்பிள்ஸ் செட் வீணா. நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா விஷயங்களுமே நேச்சுரல் நேஷ்னல் சிம்பிள்ஸ், அதாவது இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. யூ ஆர் ரைட் வீணா, திஸ் இஸ் டோன்ட் ஸ்ட்ரைக் மீ செட் மணிமாறன். ஓகே வீணா, நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டாக, ஆனால் இந்த விஷயம் வந்து எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி மணிமாறன் சொல்கிறாரு. ஓகேவா. தென் அதர் சிம்பிள்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஓகேவா. ஸோ ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் நேச்சுரல் நேஷ்னல் சிம்பிள்ஸ் பார்த்தோம்.
இது தவிர வேறு என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஃப்ளாக், ஸோ தேசிய கொடி. த ட்ரைகலர் ஃப்ளாக் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளாக், அதாவது மூவண்ண கொடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக். த 3 கலர்ஸ் ஆர் ஆஃப் த சேம் வித் அண்ட் ஆர் அரேஞ்ச்டு ஹரிசாண்டலி. ஸோ 3 கலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே அகலத்தில் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக ஒரே அகலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. த சஃப்ரான் அட் த டாப் ரெப்ரசன்ஸ் வேலர் அண்ட் சாக்ரிஃபைஸ். சஃப்ரான்னா அந்த குங்குமப்பூ கலர் அல்லது காவி நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலர் அண்ட் சாக்ரிஃபைஸ், தைரியத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்குது. த க்ரீன் at the bottom represents fertility and prosperity, செழுமை அல்லது வளமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறாங்க. the white band in between represents honesty, peace and purity. ஸோ அந்த இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பேண்ட், அந்த வெள்ளை நிறப்பட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நேர்மை, அமைதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூரிட்டி, தூய்மை, இதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த அசோக சக்ரா ஆர் த வீல் இன் நேவி ப்ளூ ரெப்ரசன்ஸ் ட்ரூத் அண்ட் பீஸ். அதாவது அந்த நடுவில் நேவி ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சக்கராவை அசோக சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து உண்மை அல்லது அமைதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நேஷ்னல் ஃப்ளாக்ஸ் லென்த் அண்ட் வித் ப்ரொப்போர்ஷன் இஸ் 3:2 respectively, and the Asoha's chakra has 24 spokes in it. அதாவது நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக்னோட லென்த் அண்ட் வித், அதாவது நீள அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3:2. நீளம் வந்து 3 மடங்கு இருக்குது, அகலம் வந்து 2 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அசோக சக்கரில் 24 ஸ்போக்ஸ். 24 ஸ்போக்ஸ்னால் 24, அது 24 ஆரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ கலர் வீல் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா 24 லைன்ஸ் வந்து இருக்கும். அந்த லைன்ஸ் தான் ஸ்போக்ஸ், ஆரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இங்கே ஒரு ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹூ ஹேஸ் பீன் கிவன் த ரைட் டு மேனுஃபேக்சர் த நேஷ்னல் ஃப்ளாக். அதாவது அந்த நேஷ்னல் ஃப்ளாகை ரெடி பண்ணக்கூடிய அந்த ஒரு ரைட்டு, உரிமையை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா KKGSS, அதாவது கர்நாடகா காதி கிரமோத்யோகா சம்யுக்த சங்கா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு தான் அந்த நேஷ்னல் ஃப்ளாகை ரெடி பண்ணக்கூடிய, அதாவது தயாரிக்கக்கூடிய உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியாவில். ஓகேவா. ஓகே, நேஷ்னல் எம்பலம் த 4 lions ஆன் த டாப் ஆஃப் த அசோகா பில்லர் அட் சார்நாத் வாஸ் சோசன் டு பி அவர் நேஷ்னல் ஃப்ளாக். அதாவது 4 சிங்கங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு உருவத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேஷ்னல் எம்பலம், அதாவது தேசிய சின்னமாக சொல்லியிருக்காங்க. த நேஷ்னல் எம்பலம் வாஸ் அக்செப்டட் ஆன் 26th January 1950. ஸோ நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா 26th January 1950. அதாவது நம்மளோட நாடு ரிபப்ளிக் ஆனுச்சு இல்லையா 1950 26th January அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்மளோட நேஷ்னல் எம்பலமாக, தேசிய சின்னமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, சத்தியமேவ ஜெயத்தே ஹேஸ் பீன் இன்ஸ்கிரைப்ட் அட் இட்ஸ் பாட்டம். ஸோ அதனோட கீழே என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே, அதாவது வாய்மையே வெல்லும் அல்லது ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த லைன்ஸ் வந்து எழுதியிருக்கும். இட் மீன்ஸ் ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ். அதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னா ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் மீனிங். த நேஷ்னல் எம்பலம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts, the upper and the lower parts. ஸோ அந்த நேஷ்னல் எம்பலமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்குது, அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட் அப்படின்ட்டு. த அப்பர் பார்ட் ஹேஸ் 4 lions facing the north, south and the south, east and west. ஸோ அப்பர் பார்ட்டில் 4 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட், அப்படி 4 டைரக்ஷனுக்கு 4 லைன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஆன் எ சர்க்குலர் பெடஸ்டல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை வடிவ பெடஸ்டல்னால் ஒரு டேபிள் மாதிரி சம்திங், ஒரு உருண்டை வடிவ பொருள் மேலே இருக்கும். ஒன் கேன் ஒன்லி see 3 lines at a time. அதாவது ஒரு டைமில் நம்ம 3 லைன்ஸ் தான் நமக்கு இருக்க மாதிரி தெரியும், ஏன்னா பேக் சைடு ஒரு லைன் இருக்கும், அது வந்து நமக்கு தெரியாது. The lower part has an elephant
a horse, a bull and a lion. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஒரு எலிஃபெண்ட் யானை இருக்கும், ஹார்ஸு குதிரை இருக்கும், புல் காளை மாடு இருக்கும், அண்ட் அ லயன் சிங்கம் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. த வீல் ஆஃப் ரைட்டஸ்னஸ் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் தெம். ஓகேவா? வீல் ஆஃப் ரைட்டஸ்னஸ்னால் தர்ம சக்கரம் வந்து இதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் எம்பலம் இஸ் ஃபவுண்ட் அட் த டாப் ஆஃப் த கவர்மெண்ட் கம்யூனிகேஷன், இந்தியன் கரன்சி அண்ட் பாஸ்போர்ட். ஸோ இந்த எம்பலம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் கம்யூனிகேஷன், அதாவது போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா கோர்ட், இந்த மாதிரி பிளேசஸில், இந்தியன் கரன்சி நம்மளோட ரூபாய் நோட்டில், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பாஸ்போர்ட்டில் இதிலெல்லாம் வந்து இந்த எம்பலம் வந்து இருக்கும். The 4 lines chosen from the Sarnath pillar of Asoka as our emblem is now placed in Sarnath Museum. ஓகேவா? இந்த 4 லைன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சார்நாத் பில்லர் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா சார்நாத் மியூசியம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன இஸ் அவர் நேஷ்னல் ஆந்தம். நம்மளோட தேசிய கீதம் எது அப்படின்னா ஜனகணமன அப்படிங்கிறது தான். இட் சிம்பலைசஸ் த சாவரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் அவர் நேஷன். ஓகேவா? ஸோ இது எதை உணர்த்துது அப்படின்னா நம்ம நாட்டினுடைய இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் வந்து சொல்லுது. திஸ் ஆந்தம் வாஸ் ரிட்டன் பை ரபீந்திரநாத் தாகூர் இன் பெங்காலி. ஓகேவா? இந்த தேசிய கீதத்தை யார் வந்து பாடினாங்க அப்படின்னா பெங்காலியில் ரபீந்திரநாத் தாகூர் வந்து இதை எழுதினார். திஸ் வாஸ் டிரான்ஸ்கிரிப்டட் இன் ஹிந்தி அண்ட் வாஸ் அக்செப்டட் பை த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஆன் 24th January 1950. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிந்தியில் வந்து இது வந்து அதாவது மொழிபெயர்த்தாங்க. ஓகேவா? ஸோ அதாவது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்னா இந்த அரசியலமைப்பவையில். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 24th January 1950. அதாவது நம்ம நாடு ரிப்பப்ளிக் ஆகிறதுக்கு 2 days பிஃபோர் 24th January 1950 அப்போ இந்த ஜனகணமனவை நம்மளோட நேஷ்னல் ஆந்தமாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கே டூயூனில் 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூயூனில் கொடிக்காத்த குமரன் பற்றி கொடுத்துருக்காங்க. திருப்பூர் குமரன் வாஸ் born in சென்னிமலை ஆஃப் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைங்கிற பிளேஸில் பிறந்தார். ஆஸ் ஏ யூத் ஹி ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியா. ஸோ அவர் சின்ன வயசாக இருக்கப்பே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டார், ரொம்ப ஆக்டிவாக கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறாங்க. In 1932, when Gandhiji was arrested, protesters were held against the arrest all over the country. 1932 காந்திஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா அந்த வார், அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா when protests were held for காந்திஜிஸ் ரிலீஸ் திருப்பூர் குமரன் took active part in it. 1932 அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக திருப்பூர் குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப் when the police attacked violently. ஸோ அவரை வந்து போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவரோட லைஃபே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ஹெல்ட் ஆன் த ட்ரைகலர் ஃப்ளாக் when he died. ஸோ அவரை அடித்து வந்து ஒரு வழியாக சாகடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. ஸோ வந்து அவர் இறக்குறப்ப கூட அந்த கொடியை கீழே மண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையிலே பிடிச்சிட்டு தான் இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் ஹானர்ட் வித் த டைட்டில் கொடிக்காத்த குமரன். அதனால தான் அவரை கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கொடி வந்து கீழே விழக்கூடாது, மண்ணில் விழக்கூடாது, அது வந்து நம்ம உயிரினும் மேலே பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து கொடியை கீழே விடாத ரொம்ப சேஃபாக வச்சுட்டு இருந்தார். அதனால தான் அவருக்கு அந்த பேர் வந்தது. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் ரிலீஸ்டு a postal stamp on his centenary year to remember திருப்பூர் குமரன் sacrifice and dedication to the nation. ஸோ அவரோட நூற்றாண்டினுடைய நினைவு, ஸோ அந்த நூற்றாண்டு நிறைவு விழா அப்போ அவரோட ஞாபகார்த்தமாக ஒரு அஞ்சல் தலை போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா திருப்பூர் குமரனுடைய தியாகம் மற்றும் இந்த நாட்டின் மேலே வச்சுருந்த ஈடுபாட்டினுடைய காரணம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், do you know கொடுத்துருக்காங்க கீழே. The national flag was designed by Bengali Vengaya from Andhra Pradesh. அதாவது நேஷ்னல் ஃப்ளாகை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் டிசைன் பண்ணார். The first Indian flag was woven at Gudiyatham in Vellore district of Tamil Nadu. ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ளாகை வந்து இந்தியன் ஃப்ளாகை
யார் டிசைன் பண்ணாங்க, எங்கே டிசைன் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் குடியாத்தம் அப்படிங்கிற பிளேஸில் அதை வடிவமைச்சாங்க. திஸ் ஃப்ளாக் வாஸ் ஹாய்ஸ்டட் பை பண்டிட் ஜவஹர்லால் நேரு on 15th August 1947 at ரெட் ஃபோர்ட், டெல்லி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு உருவாக்குன நேஷ்னல் ஃப்ளாகை யார் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா 15th August 1947 நம்ம நாடு வந்து இண்டிபெண்ட் ஆனிச்சு. அப்போ டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் அதை ஹாய்ஸ்ட் பண்ணார், கொடியேற்றினார் அப்படிங்கிறாங்க. திஸ் ஃப்ளாக் இஸ் நவ் அண்ட் எக்ஸிபிட் அட் த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம், சென்னை. ஸோ இப்போ இந்த ஃப்ளாகை எங்கே, அதாவது ஃபஸ்ட்டு கொடியேற்றினாங்க இல்லையா, அந்த உருவாக்குன அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாகை சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம் அப்படிங்கிற பிளேஸில் ரொம்ப சேஃபாக வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே.